வெல்கம் டு டே 1 ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி சேலஞ்ச். இந்த ப்ரொடக்டிவிட்டி சேலஞ்ச் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியலனா நீங்கள் இன்னும் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு புக்கோட ரிவ்யூ. ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான புக். அந்த புக் பேர் ஈட் தட் ஃப்ராக் பை tracy. இதில் 21 வேஸ் இருக்குது நம்ம ப்ரொக்ராஸ்டினேட்டை ஸ்டாப் பண்ணி எப்படி நம்ம நிறைய விஷயத்த கொஞ்ச நேரத்தில் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு. நான் இதில் இருக்க 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செட் த டேபிள். அதாவது நம்மளுக்கான கோல்ஸை நம்ம முதல்ல செட் பண்ணணும். அதுதான் செட் த டேபிள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்பயுமே நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம முழுசாக தயாராகிருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம கோல்ஸ்க்கும் அப்படி தான். உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் பேப்பரில் எழுதணும். இந்த புக்கு ஃபுல்லாக அவர் சொல்கிறது என்னன்னா திங்க் ஆன் பேப்பர். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பேப்பரில் யோசிச்சோன்னா நம்மளுக்கு அதான் சக்ஸஸ்ஃபுல் வே அப்படின்னு சொல்கிறாரு. இது நிஜம், எனக்கு நடந்திருக்கு. எப்பயுமே நீங்கள் பேப்பரில் உங்களோட கோல்ஸை எழுதுங்க. ஏன்னா நம்ம எழுதும் போது நிறைய வாண்டட் கோல்ஸும் இருக்கும், அன்வான்டான கோல்ஸும் நம்ம எழுதுவோம். அதில் எது முக்கியமான கோல்ஸோ அதை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்பயுமே பேப்பரில் கோல்ஸ் எழுதும் போது நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்குமா? கிளாரிட்டி இஸ் எசென்ஷியல். எந்த ஒரு விஷயத்தையுமே கிளாரிட்டி இல்லைன்னா ஒழுங்காகவே செய்ய முடியாது. அதே விஷயம் தான் நம்ம கோல்ஸ்க்கும் ஒர்க் ஆகுது. உங்கள் கோல்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கணும்னா எப்பயுமே உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்கோ அதை நீங்கள் முதல்ல எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எழுதுகிற கோல்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணுமா. அப்போ தான் அந்த கோல்ஸ் நோக்கி நம்ம போகிறதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நீங்களும் என் கூட சேர்ந்து உங்களோட 3 கோல்ஸ் எழுதுங்க. பேப்பர் எடுத்து என் கூடயே சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் என்னன்னு தெரியும். அடுத்து வர ஸ்டெப்ஸால் உங்கள் கோல்ஸை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை நோக்கி ட்ராவலும் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான் எவ்ரிடே இன் அட்வான்ஸ். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். சரிங்களா? இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னா கூட நம்ம நாளைக்கு போய் அதை பிளான் பண்ணி படித்து எழுத முடியாது இல்லையா? இன்றைக்கே தான் நம்ம பண்ணணும். நீங்கள் பிளான் பண்ணுறதுல எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவும் மிச்சம், நேரம் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் படித்தா உங்களுக்கு அதிக மார்க் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2 மார்க், அடுத்து 1 வேர்ட்ஸ். இதை மாதிரி பண்ணும்போது நீங்கள் நாளைக்கு டெஸ்ட்டும் நல்லா எழுதலாம். ஒன்றுமே பிளான் பண்ணாமல் நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். பிளான் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு நேரம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். அதாவது உங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் நிறைய மார்க்கும் வாங்குவீங்க பிளான் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான் அன்னைக்கு பண்ணாமல் நீங்கள் எப்பயுமே அட்வான்ஸாக பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. திங்க் ஆன் பேப்பர். இப்போ உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்குது. அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டீங்க. இது டெய்லி டாஸ்க்கு. ஸோ உங்களுக்கு புதுசாக இப்போ டாஸ்க் வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா அதையும் அந்த லிஸ்ட்டிலேயே சேர்க்கணும். அதாவது கடைசியில் சேர்க்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்களோட ஃபஸ்ட்டு பிக் டாஸ்க் எதுவோ அதை நீங்கள் முதல்லையே முடிச்சிடணும். இப்போ உங்கள் முன்னாடி 2 தவளை இருக்குது. ஒன்று தவளை, இன்னொன்று ரொம்ப அருவருப்பான தவளை. அப்படின்னா நீங்கள் எதை சாப்பிடுவீங்கன்னா அருவருப்பான தவளையை தான் முதல்ல சாப்பிட சொல்கிறாரு tracy. இங்கே அருவருப்பான தவளைன்றது உங்களோட மிகப்பெரிய டாஸ்க்கை குறிக்குது. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி மெத்தட். அது என்ன ஏபிசிடி மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம 1 2 3 அப்படின்னு போட்டு நம்மளோட டாஸ்க் எல்லாமே எழுதுவோம். இந்த ஏபிசிடி மெத்தடில் நம்ம ஏபிசிடி அப்படின்னு போட்டு நம்மளோட டாஸ்க்கெலாம் எழுதுவோம். இப்போ உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்குன்னா நீங்கள் A1 A2 அதை மாதிரி எழுதணும். இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இன்னி வரைக்கும் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் டு டூ லிஸ்ட் எழுதிட்டுருக்கேன். இந்த புக் படித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இப்போ 2 டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று தமிழில் ஒரு நெடுவினா படிக்கணும்,
ஆர் ஒரு செய்யுள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து A1ல் செய்யுள் ஃபஸ்ட்டு படிக்கணும், A2ல் நெடுவினா படிக்கணும், அடுத்து B1 அடுத்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு. இப்போ உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது செய்யுள், ஏன்னா அது வந்து கேரிஸ் நிறைய மார்க்ஸ் இல்லையா. அடுத்து வந்து நெடுவினா. இதை மாதிரி பண்ணும்போது நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் மார்க்கும் வாங்கலாம். இதை மாதிரி தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களோட டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக இருக்க டாஸ்க்ஸு. நான் வந்து என்னோடய ஆன்லைன் கிளாஸை தான் A1 எடுத்திருக்கேன். A2 வந்து தமிழ் டெஸ்ட்டுக்கு படிக்கணும். இந்த A2வே வந்து நீங்கள் டிவைட் பண்ணலாம். என்ன தமிழ் டெஸ்ட், இப்போ உங்களுக்கு அந்த செய்யுள் நெடுவினானா A2ல் செய்யுளோ A3ல் நெடுவினாவும் போட்டுக்கலாம். இதை மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே போகும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா டெவலப் த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. அதாவது இப்போ நம்ம டீச்சர் வந்து நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டோ இல்லை அசைன்மெண்ட்டோ ஒரு குறிப்பிட்ட டேட்டில் முடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த டேட் வரைக்கும் வந்து அதை தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் இல்லையா. ஈவன் நான் கூட அதை பண்ணுவேன். இப்போ 15 உங்களுக்கு டெஸ்ட்டுன்னா நம்ம 14 சாயங்காலம் இல்லை நைட்டு உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு இருப்போம். இதுக்கு தீர்வு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜினரி டெட்லைன் செட் பண்ணிக்கணும். அதாவது இமேஜினரி டெட்லைன்னா கற்பனையாக. இப்போ வந்து 13 வந்து உங்களுக்கு வைக்க போகிற டெஸ்ட்டோட மாடல் டெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 13 வந்து அந்த டெஸ்ட்டை எழுதியே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து அதை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை 12ஆம் தேதியே படித்து முடிச்சிட போகிறீங்க, 15ஆம் தேதிக்கு இல்லையா. ஸோ இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக். அடுத்து ஃபைனலாக சொல்லப்படுறது மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் உங்களோட ஓன் சியர் லீடர். உங்களை தவிர யாராலையும் உங்களை மோட்டிவேட் பண்ணவே முடியாது. நீங்கள் தான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும். இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ அசைன்மெண்ட்டோ டெஸ்ட்டோ படிக்கிறது எது வேணால் இருக்கலாம். அதை நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிவிட்டு யூடியூப் வந்து இந்த வீடியோ கூட பார்த்துட்ருக்கலாம். லெட்ஸ் பி ரியல் கைஸ், நம்ம எல்லாருமே அது பண்ணுவோம். ஸோ இனிமேட்டு நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் இருக்கணும்னா நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லியும் 6 மணிக்கு வீடியோ போடுறேன் இந்த 7 நாளும். ஸோ மறக்காமல் மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. உங்களோட 1 2 3 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.